இந்த உலகில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் மனதில் வாழ்ந்து வரும் ஒரு இதிகாசம் ராமாயணம். ஆனால் ஒரு கேள்வி இன்று உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது. ராமாயணத்தில் கூறப்படும் இடங்கள் உண்மையிலேயே இருந்தவையா அல்லது அவை வெறும் கற்பனையா? அயோத்தி, சித்ரகூட், பஞ்சவடி, கிஷ்கிந்தா, ராமசேது, அசோகவனம், இந்த பெயர்களை நாம் சிறு வயதிலிருந்தே கேட்டு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்று இந்த இடங்கள் உண்மையில் இருக்கின்றதா? அங்கு என்ன இருக்கிறது? தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்கின்றன? மக்களின் பாரம்பரிய நம்பிக்கைகள் எதை நம்புகின்றன? இன்றைய பயணத்தில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒரு மர்ம பயணமாக நாம் தேடப்போகிறோம். இன்று நாம் செல்லப்போகும் பயணம் ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல. இது இந்தியாவின் மிக பழமையான இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் இடம்பெறும் இடங்களை தேடும் பயணம். இந்த வீடியோவில் நாம் எந்த மத நம்பிக்கையையும் நிரூபிக்கவோ மறுக்கவோ முயற்சிக்கவில்லை. மாறாக புராணங்களில் கூறப்படும் தகவல்கள், வரலாற்று குறிப்புகள், தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் இன்றும் மக்கள் பாதுகாத்து வரும் பாரம்பரிய மரபுகள், இவற்றை சமநிலையுடன் ஆராயப் போகிறோம். ஏனெனில் சில இடங்கள் வரலாற்று ஆதாரங்களால் பேசப்படுகின்றன, சில இடங்கள் மக்களின் நம்பிக்கைகளால் உயிரோடு இருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் இடையிலான பயணம்தான் இன்றைய பயணம். நாம் ராமரின் பிறப்பிடமாக போற்றப்படும் அயோத்தியில் இருந்து பயணத்தை தொடங்குவோம். இந்த நகரம் ராமாயணத்தில் மட்டுமல்ல, பல பழமையான இந்திய இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. இன்றைய அயோத்தி அதே ராமாயணத்தில் கூறப்படும் அயோத்தியா? இதற்கு பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். ஒரு தரப்பு இந்த நகரமே ராமரின் பிறப்பிடமாக தொடர்ந்து வழிபட்டு வருகிறது என்று கூறுகிறது. மற்றொரு தரப்பு வரலாற்று ஆதாரங்களை மேலும் ஆராய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இந்த விவாதங்கள் பல ஆண்டுகளாக வரலாறு, தொல்லியல் மற்றும் மத ஆய்வுகளில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அயோத்தியில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வருகை தருகின்றனர். அவர்களுக்கு இது வெறும் வரலாற்று நகரம் அல்ல, ஒரு புனித யாத்திரை தலம், ஒரு ஆன்மீக அனுபவம். அயோத்தியை சுற்றி பழமையான கோவில்கள், புனித குளங்கள், சரையு நதி மற்றும் பல நூற்றாண்டுகளாக பரம்பரையாக பாதுகாக்கப்பட்டு வழிபடும் மரபுகள் இன்றும் காணப்படுகின்றன. வரலாற்றை பொறுத்தவரை அயோத்தியில் பல்வேறு காலகட்டங்களில் தொல்லியல் ஆய்வுகள் நடைபெற்றுள்ளன. அந்த ஆய்வுகளில் பழமையான கட்டிட அமைப்புகள் மற்றும் புனித குடியிருப்புகளுக்கான சான்றுகள் கண்டறியப்பட்டதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் ராமாயணத்தில் வரும் குறிப்பிட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் முழுமையாக நிரூபிக்க முடியாவிட்டாலும் வரலாற்று உலகில் ஒருமித்த கருத்து இல்லை. அதனால் அயோத்தி பலருக்கு நம்பிக்கையின் நகரம், பலருக்கு வரலாற்று ஆராய்ச்சியின் நகரம், இன்னும் பல பேருக்கு இரண்டையும் இணைக்கும் ஒரு மர்ம நகரம். ஆனால் ராமரின் வாழ்க்கை அயோத்தியிலேயே முடிவடையவில்லை. ஒரு நாள் அரியணையை விட்டு அரண்மனையை துறந்து இளவரசர் ஒரு வனவாசியாக காட்டை நோக்கி புறப்பட்டார். அந்த பயணத்தின் முதல் முக்கிய இடம் சித்ரகூட். இன்று இந்த இடம் உண்மையிலேயே இருக்கின்றதா? அங்கு ராமாயணத்தின் தடயங்கள் இன்று காணப்படுகின்றனவா? அயோத்தியை விட்டு ராமர், சீதை மற்றும் லட்சுமணன் 14 ஆண்டுகள் வனவாச பயணத்தை தொடங்கினர். அந்த நீண்ட பயணத்தில் ஒரு முக்கியமான இடமாக குறிப்பிடப்படுவது சித்ரகூட். இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த மலைப்பகுதி ராமாயணத்துடன் தொடர்புடைய மிக பழமையான புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ராமாயண மரபுகளின்படி ராமர், சீதை, லட்சுமணன் வனவாசத்தின் ஆரம்ப காலத்தை இங்கேயே கழித்ததாக கூறப்படுகிறது. அமைதியான காடுகள், மலைகள், நதிகள், முனிவர்களின் ஆசிரமங்கள்,
இவை அனைத்தும் சித்திரகூட்டை ஒரு ஆன்மீக மையமாக மாற்றிவிட்டன. இன்று பல பக்தர்கள் இந்த இடத்தை ராமரின் பாதம் பதிந்த பூமி என்று பக்தியுடன் தரிசிக்கின்றனர். சித்திரகூட்டில் இன்று பல இடங்கள் இராமாயண நிகழ்வுகளுடன் உள்ளூர் மரபுகளால் தொடர்பு படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம். ராம்காட், காமத்கிரிமலை, குப்த கோதாவரி குகைகள் என அழைக்கப்படுகின்றன. ராம்காட் மண்டாகினி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இங்கு ராமர் நீராடியதாக உள்ளூர் மரபுகள் கூறுகின்றன. காமத்கிரி ராமர் தங்கியிருந்த மலையாக நம்பப்படுகிறது. குப்த கோதாவரி இயற்கையாக உருவான குகை அமைப்பாகும். இந்த குகைகள் பல நூற்றாண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களையும் ஆச்சரியப்படுத்தி வருகின்றன. ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இடங்கள் இராமாயணத்துடன் தொடர்புடையவை என்று உள்ளூர் மரபுகள் மற்றும் பல நூற்றாண்டுகளாக வந்த நம்பிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் இராமாயணத்தில் விவரிக்கப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த இடத்திலேயே நடந்தது என்பதை தொல்லியல் மூலம் முழுமையாக உறுதிப்படுத்தும் ஒருமித்த ஆதாரம் தற்போது வரை இல்லை. அதனால்தான் சித்திரகூட் ஒரு வரலாற்று ஆய்வு தலமாகவும் ஒரு புனித யாத்திரை தலமாகவும் இன்றும் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. ஆனால் ராமரின் வனவாசம் இங்கேயே முடிவடையவில்லை. அவர் மேலும் தெற்கே பயணம் செய்தார். அந்த பயணத்தில் அடுத்த முக்கியமான இடம் பஞ்சவடி. அங்கேயே இராமாயணத்தின் மிக முக்கியமான திருப்புமுனை நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூர்பனகையின் வருகை, மாரீசன், பொன்மான் மற்றும் சீதையின் அபகரிப்பு, இந்த அனைத்திற்கும் பின்னணியாக இருந்த அந்த மர்மமான இடம் பஞ்சவடி. சித்திரகூட்டை விட்டு ராமர், சீதை, லட்சுமணன் தங்கள் வனவாச பயணத்தை மேலும் தெற்கே தொடர்ந்தனர். அந்த பயணத்தில் இராமாயணத்தின் மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படும் இடம் பஞ்சவடி. பஞ்சவடி அதாவது 5 பெரிய ஆலமரங்கள் நிறைந்த பகுதி. இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் நகரம் பஞ்சவடியுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இராமாயண மரபுகளின்படி ராமர், சீதை, லட்சுமணன் நீண்ட காலம் இங்கேயே தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அமைதியான காடுகள், கோதாவரி நதி, முனிவர்களின் ஆசிரமங்கள் இவை அனைத்தும் இந்த பகுதியை வனவாச வாழ்க்கைக்கு ஏற்ற இடமாக மாற்றின. ஆனால் அதே இடத்தில்தான் இராமாயணத்தின் மிக பெரிய சம்பவம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கின. முதலில் ராவணனின் சகோதரியான சூர்பனகை ராமரையும் லட்சுமணனையும் சந்தித்ததாக இராமாயணம் கூறுகிறது. அதன் பின்னர் நிகழ்ந்த சம்பவங்கள் இராமாயணத்தின் திசையையே மாற்றின. பின்னர் மாரீசன் தங்கமானின் உருவத்தில் சீதையின் கவனத்தை ஈர்த்தான். அந்த பொன்மானை பிடிக்க ராமர் சென்றார். அவரை தேடி லட்சுமணனும் புறப்பட்டார். அந்த நேரத்தில்தான் ராவணன் துறவியின் வேடத்தில் வந்து சீதையை அபகரித்ததாக இராமாயணம் விவரிக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு இராமாயணத்தின் அடுத்த கட்ட பயணத்திற்கு அடித்தளம் அமைக்கிறது. இன்று நாசிக் பகுதியில் இராமாயணத்துடன் தொடர்பு படுத்தப்படும் பல இடங்கள் உள்ளன. அவற்றில் சீதா குகை, ராம்குண்ட், காலாராம் கோவில் போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. உள்ளூர் மரபுகளின்படி சீதா குகை சீதா தங்கியிருந்த இடமாக கருதப்படுகிறது. ராம்குண்டு ராமர் நீராடிய பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடங்களுக்கு புனித யாத்திரையாக வருகை தருகின்றனர். ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இடங்கள் இராமாயணத்துடன் தொடர்புடையவை என்று உள்ளூர் மரபுகள் மற்றும் பல நூற்றாண்டுகளாக தொடரும் பக்தி மரபுகள் கூறுகின்றன. ஆனால் இராமாயணத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த இடத்தில்தான் நடந்தது என்பதை தொல்லியல் ஆய்வுகள் முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. அதனால் பஞ்சவடி சிலருக்கு புனித வரலாற்று நினைவிடம், சிலருக்கு ஆன்மீக பயணத்தின் மையம், மேலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்றும் விடை தேடப்படும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று புதிர். ஆனால் சீதையை தேடும் ராமரின் பயணம் இங்கிருந்து ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு வானர வீரனை ராமர் சந்திக்கிறார். அவரின் பெயர் அனுமன். அவர் அழைத்துச் செல்லும் இடம் கிஷ்கிந்தா. இங்கே வாலி, சுக்ரீவன், அனுமன் இவர்கள் வாழ்ந்ததாக கூறப்படும் மர்ம உலகம் இன்றும் இருக்கிறதா? சீதையை ராவணன் இலங்கைக்கு அழைத்துச் சென்ற பிறகு ராமரின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான நபர்
அனுமன். இன்று இந்த இடம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹம்பி மற்றும் அதை சுற்றியுள்ள அனேகுண்டி பகுதிகளுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இராமாயணத்தின்படி கிஷ்கிந்தா வானர அரசர்களான வாலி மற்றும் சுக்ரீவன் ஆட்சி செய்த நாடு. அதே இடத்தில்தான் அனுமன் முதன்முறையாக ராமரையும் லட்சுமணனையும் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பே இராமாயணத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியது. ஏனெனில் அதன் பிறகுதான் சீதையை தேடும் மிகப்பெரிய முயற்சி ஆரம்பமானது. இன்று ஹம்பி மற்றும் அனேகுண்டி பகுதிகளில் இராமாயணத்துடன் தொடர்பு படுத்தப்படும் பல இடங்கள் உள்ளன. அவற்றில் அஞ்சனாத்திரி மலை அனுமனின் பிறப்பிடமாக உள்ளூர் மரபுகளில் பெரிதும் போற்றப்படுகிறது. பம்பா சரோவர் ராமர் சபரியை சந்தித்த இடமாக பலர் நம்புகின்றனர். ரிஷியமூகமலை சுக்ரீவன் வாலியிடமிருந்து தஞ்சம் புகுந்த இடமாக இராமாயணத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த பகுதிகளில் இன்றும் இராமாயண நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் பல கேள்விகளும் புனித தலங்களும் காணப்படுகின்றன. ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹம்பி தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த உலக பாரம்பரிய சின்னமாகும். இங்கு பழமையான நகர அமைப்புகள், கோவில்கள், மண்டபங்கள் மற்றும் விஜயநகர பேரரசின் சிறப்பான கட்டிடக்கலை இன்றும் காணப்படுகின்றது. ஆனால் இந்த இடங்கள்தான் இராமாயணத்தில் வரும் கிஷ்கிந்தா என்பதை அனைத்து வரலாற்று ஆய்வாளர்களும் ஒரு கருத்தாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று கூற முடியாது. ஆனால் இந்த இடம்தான் கிஷ்கிந்தா என்பதை அனைத்து வரலாற்று ஆய்வாளர்களும் ஒரு கருத்தாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூற முடியாது. இது உள்ளூர் மரபுகள், பழமையான இலக்கியங்கள் மற்றும் புவியியல் ஒற்றுமைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பலரால் தொடர்பு படுத்தப்படும் இடமாகும். கிஷ்கிந்தாவில் அனுமன் ராமருக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். சீதையை கண்டுபிடிப்போம். அந்த வாக்குறுதியே வரலாற்றின் மிகப்பெரிய தேடல் பயணமாக மாறியது. அந்த தேடல் அவர்களை இந்தியாவின் தென்முனை வரை அழைத்துச் சென்றது. அங்கு கடலின் நடுவே இன்றும் உலகம் முழுவதும் ஆச்சரியத்துடன் பார்க்கப்படும் ஒரு மர்மமான அமைப்பு உள்ளது. அது ராமசேது. இது இயற்கையாக உருவானதா அல்லது மனிதர்களால் கட்டப்பட்டதா? செயற்கைக்கோள் படங்கள் இதை பற்றி என்ன கூறுகின்றன? இந்தியாவின் தென்முனையில் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம், அதற்கு எதிரே இலங்கையில் மன்னார் தீவு. இந்த இரண்டு நிலப்பரப்புகளுக்கும் இடையே கடலுக்குள் தொடர்ச்சியாக அமைந்துள்ள மணல் திட்டுகள், பாறைகள் மற்றும் சுண்ணாம்புக்கல் அமைப்புகள் இன்றும் உலகின் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பலர் ராமர் சேது அல்லது நல சேது என்று அழைக்கிறார்கள். சர்வதேச வரைபடங்களில் இது ஆடம் பிரிட்ஜ் என்ற பெயராலும் குறிப்பிடப்படுகிறது. இராமாயண மரபுகளின்படி சீதையை மீட்பதற்காக ராமர் இலங்கைக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவருக்கு முன்னால் பரந்த கடல். அப்போது வானரப்படையின் பொறியாளர்களாக கூறப்படும் நலன் மற்றும் நீலன் கடலின் மீது ஒரு பாலம் அமைத்ததாக இராமாயணம் விவரிக்கிறது. இந்த பாலத்தின் வழியாக ராமரின் படை இலங்கையை அடைந்ததாக இதிகாசம் கூறுகிறது. இந்த கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா மரபிலும் பக்தி இலக்கியங்களிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இன்று செயற்கைக்கோள் படங்களில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தொடர்ச்சியான இயற்கை மணல் திட்டுக்கள் மற்றும் பாறை தொடர்கள் தெளிவாக காணப்படுகின்றன. இந்த காட்சிகளை பார்த்து பலர் இதுதான் ராமசேது என்று நம்புகின்றனர். மற்றவர்கள் இது இயற்கையாக உருவான கடல்சார் புவியியல் அமைப்பு என்று கூறுகின்றனர். இதுவரை வெளியிட்ட புவியியல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அமைப்பு இயற்கை கடல்சார் செயல்முறைகளால் உருவான மணல் மற்றும் சுண்ணாம்புக்கல் தொடர்களாக பல விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர். அதே நேரத்தில் பல ஆன்மீக அறிஞர்கள் பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் இராமாயண மரபுகளை அடிப்படையாக கொண்டு இது இராமாயணத்தில் குறிப்பிடப்படும் ராமசேது என்று நம்புகின்றனர். அதனால் ராமசேது இன்றும் அறிவியல் ஆய்வாளர்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் இடையே அதிகம் விவாதிக்கப்படும் முக்கியமான இடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆனால் ராமரின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. பாலத்தை கடந்து அவர் இலங்கையை அடைந்தார். அங்கே சீதையை எங்கே வைத்திருக்கிறார்கள்? இராமாயணத்தில் அசோகவனம் என்று குறிப்பிடப்படும் இடம் இன்றும் இருக்கிறதா? இலங்கையில் இராமாயணத்துடன் தொடர்புடைய எந்தெந்த இடங்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன?
இவற்றை வரலாறு, உள்ளூர் மரபுகள் மற்றும் இன்றைய ஆய்வுகளின் பார்வையில் ஆராயப் போகிறோம். ராவணனின் பேராசை நோக்கிய பயணம். நமது பயணம் இப்போது இந்தியாவின் எல்லையை கடந்து ஒரு புதிய மர்ம உலகத்திற்குள் செல்கின்றது. இது இலங்கை. ராமாயணத்தில் ராவணனின் பேரரசாக குறிப்பிடப்படும் இந்த தீவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் கற்பனையையும் ஆர்வத்தையும் தொடர்ந்து ஈர்த்து வருகின்றது. ஒருபுறம் ராவணன் ஒரு வலிமையான அரசன், மறுபுறம் அவன் ஒரு சிவபக்தன் என்றும் அறிவு மற்றும் கலைகளில் தேர்ந்தவன் என்றும் சில பாரம்பரியங்கள் கூறுகின்றன. ஆனால் இராமாயணத்தின் கதையில் அவன்தான் சீதையை கடத்திய மன்னனாக அறியப்படுகிறான். அப்படியானால் ராவணன் வாழ்ந்ததாக கூறப்படும் இடங்கள் இன்றும் இலங்கையில் உள்ளனவா? அவற்றின் பின்னால் இருந்த மர்மம் என்ன? அதை தேடி பார்ப்போம். வால்மீகி இராமாயணத்தின்படி ராவணன் ஆட்சி செய்த இலங்கை மிகவும் செழிப்பான ஒரு பேரரசாக விவரிக்கப்படுகிறது. தங்கத்தாலான அரண்மனைகள், பெரிய கோட்டைகள், அதிகமான செல்வங்கள் என்று இராமாயணம் இலங்கையை வர்ணிக்கிறது. ராவணன் இலங்கையின் அரசனாக மட்டுமல்லாமல் வேதங்கள் அறிந்த அறிஞனாகவும் சிவபெருமானின் தீவிர பக்தனாகவும் சில நூல்களில் குறிப்பிடப்படுகிறார். ராவணனுடைய 10 தலைகள் வெறும் உருவகமா அல்லது அவனுடைய பல்வேறு திறமைகளின் அடையாளமா என்ற கேள்விகளும் பல நூற்றாண்டுகளாக விவாதிக்கப்படுகின்றன. இராமாயணத்தில் மிக உணர்ச்சிகரமான பகுதிகளில் ஒன்று அசோகவனம். ராவணனால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சீதை அசோக மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் இருந்ததாக இராமாயணம் கூறுகிறது. இலங்கையில் உள்ள நுவரா எலியா பகுதி அருகில் உள்ள சில இடங்கள் அசோகவனத்துடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன. அங்கு சீதையை நினைவுபடுத்தும் சில புனித இடங்கள் இன்றும் பக்தர்களால் பார்வையிடப்படுகின்றன. ஆனால் இந்த இடங்கள் உண்மையில் இராமாயணம் காலத்தைச் சேர்ந்தவையா அல்லது பின்னர் உருவான பாரம்பரிய அடையாளங்களா என்பது குறித்து பல கருத்துகள் உள்ளன. இலங்கையில் ராவணனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பல இடங்கள் உள்ளன. அவற்றில் குகைகள், மலைப்பகுதிகள், பழமையான இடங்கள் முக்கியமானவை. குறிப்பாக ராவண குகை என்று அழைக்கப்படும் சில பகுதிகள் மக்களின் பாரம்பரிய நம்பிக்கைகளின் முக்கிய இடம் பெற்றுள்ளன. சிலர் இவை ராவணன் மறைவிடங்கள் என்று நம்புகின்றனர். சில ஆய்வாளர்கள் இவை இயற்கையாக உருவான குகைகள் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த இடங்களின் மர்மம் இன்று மக்களை ஈர்த்து வருகிறது. ராவணனின் இலங்கை வெறும் ஒரு எதிரியின் நாடாக மட்டுமல்ல, அது வரலாறு, புராணம் மற்றும் மக்களின் நம்பிக்கை இவை அனைத்தும் சந்திக்கும் ஒரு மர்ம உலகம். ஆனால் இராமாயணத்தின் மிகப்பெரிய அதிசயம் இன்றும் மீதம் இருக்கிறது. கடலுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பாலம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசப்படும் ஒரு மர்மம், ராமசேது. இது உண்மையில் மனிதனால் கட்டப்பட்டதா அல்லது இயற்கையின் அதிசயமா? நமது இராமாயண மர்ம பயணம் இப்போது வந்து நிற்கும் இடம் ஒரு சாதாரண இடமல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் தொடர்ந்து தூண்டி வரும் ஒரு மர்மம். அது ராமசேது. இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் மன்னார் தீவுக்கும் இடையே கடலுக்குள் நீண்டு காணப்படும் ஒரு தொடர். மணல் திட்டுக்கள் இன்று ராமசேது என்றும் ஆதாம் பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த கடலுக்குள் இருக்கும் அமைப்பு உண்மையில் என்ன? இது இராமாயணத்தில் கூறப்படும் பாலமா அல்லது இயற்கையாக உருவான ஒரு புவியியல் அமைப்பா? இந்த மர்மத்தை பார்ப்போம். இராமாயணத்தின்படி சீதையை மீட்க இலங்கைக்கு செல்ல வேண்டிய நிலையில் ராமர் கடலை கடக்க வேண்டியிருந்தது. அப்போது வானர படையின் உதவியுடன் கடலில் ஒரு பாலம் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டது. அந்த பாலத்தை கட்டியவர்கள் நலன் மற்றும் நீலன் என்று இராமாயணம் குறிப்பிடுகிறது. அவர்களின் தலைமையில் கற்கள் மற்றும் பாறைகளை கொண்டு கடலின் மீது பாதை அமைக்கப்பட்டதாக இதிகாசம் கூறுகிறது. இந்த பாலத்தின் மூலம் ராமரின் படை இலங்கையை அடைந்ததாக இராமாயணம் கதை விவரிக்கிறது. இந்தியாவில் ராமசேதுவுடன் தொடர்புடைய முக்கியமான இடம் ராமேஸ்வரம். தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த இடம் முக்கியமான ஆன்மீக தலமாக விளங்குகிறது. இங்கு உள்ள ராமசுவாமி கோவில் இந்தியாவின் முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ராமர் இலங்கை செல்வதற்கு முன் இங்கு வழிபாடு செய்ததாக பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. கடல், தீவு, பழமையான கோயில்கள் இவை அனைத்தும்
இராமாயண நினைவுகளுடன் இணைந்து காணப்படுகின்றன. ராமசேது குறித்து இன்றைய நவீன அறிவியல் கூறுவது என்ன? பல ஆண்டுகளாக விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. சிலர் இது இராமாயணத்தில் கூறப்படும் பாலத்தின் எச்சம் என்று நம்புகின்றனர். மற்றவர்கள் இது இயற்கையாக உருவான மணல் திட்டுகள் மற்றும் புவியியல் அமைப்பு என்று கூறுகின்றனர். செயற்கைக்கோள் படங்கள் மூலம் இந்த கடல் பகுதியில் ஒரு தொடர் அமைப்பு இருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இது எப்படி உருவானது, எப்போது உருவானது என்பது குறித்து பல்வேறு ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ராமசேது ஒரு பாலம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, வரலாறு, அறிவியல் மற்றும் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு காவியத்தின் நினைவு. சிலருக்கு இது ராமரின் பாதையின் அடையாளம், சிலருக்கு இது இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்பு. ஆனால் எந்த பார்வையில் பார்த்தாலும் ராமசேது இந்தியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக தொடர்ந்து உள்ளது. அயோத்தியில் தொடங்கிய நமது பயணம் சித்ரகூட், பஞ்சவடி, கிஷ்கிந்தா, இலங்கை மற்றும் ராமசேது வரை வந்துள்ளது. இராமாயணத்தில் கூறப்படும் இடங்கள் வரலாற்று உண்மைகளா, புராண நினைவுகளா, அல்லது இரண்டையும் இணைக்கும் ஒரு பழமையான நாகரிகத்தின் அடையாளங்களா? இந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொருவரும் தங்களது பார்வையில் சிந்திக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை: இராமாயணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மனிதர்கள் மனதில் வாழும் ஒரு மாபெரும் காவியம். இந்த மர்ம பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மலைவாசி முனிவரின் மர்ம உலக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வரலாற்று மர்மங்கள், ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் மறைந்திருக்கும் உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு மர்ம பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.